ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் லீக்னு ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கோம். இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிராணி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். இது புதுசாக பேய் கேமே விளாண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதான் புதுசாக ஏதாச்சும் ஒரு கேம் விளாடுவோமேனு இந்த கிரிக்கெட் லீக் இந்த கேமே ஏற்றி விளாடுவோம். விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நானே தெரியாமல் சொல்கிறேன், ரொம்ப மாதம் ஆச்சுல, அதுதான் எப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, லோட் ஆகிட்டே இருக்குது. எப்போ வரணும்னு தெரில. உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாண்டது எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபஸ்ட் எடுத்தோடனே டுட்டோரியல் சூப்பர். என்ன இது கண்டினியூ. ஓகே, ஹிட் 3 balls, 3 பால் அடிக்கணும், அவ்வளோதானே. இப்போ பாருங்கள் மக்களே, பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் போட்டுட்டேன். போடு. ஆடாடாடா, ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் விளாண்டு. வேறு இப்போ நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆனதுனால அடிக்கவும் வரல. இப்போ அஷோ வரவே மாட்டேங்குதே. ஆனால் நான் ஒரு காலத்தில் சிக்ஸாக அடிச்சு தள்ளினவேன் மக்களே, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் சில மேட்ச்லாம் நான் தோற்று போயிருக்கேன். அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சரி, இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வாட்டிக்கு இவங்க கூட பேசுகிறதுலையே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி, இப்போ பாருங்கள். ஐயோ, இதுவும் அடிக்க வரல. எப்படாம்மா இந்த கேமே ஓவராக இருக்குது, எனக்கு அடிக்கவும் வரல, அடிக்கவே முடியல மக்களே. இந்த பால் பாருங்கள் மக்களே, 6. அவ்வளோதான் மக்களே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ரெட்டு இந்த சைட்லாம் வரும் பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு, அதில் அந்த ப்ளூ அடித்தாதான் பெர்ஃபெக்ட். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ நான் அந்த ப்ளூவில் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் ஆரமாக இருக்குது, இல்லை ஒரு ஒயிட் கலர் கோடு, அந்த ப்ளூவில் காமிச்சாதான் பெர்ஃபெக்ட்டு. மற்றபடி க்ரீனில் காமிச்சா எல்லோவில் காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெட்டில் மட்டும் பட்டுருச்சு, 2 early இல்லை 2 lateன்னு வந்துடும். பவுலருக்கெல்லாம் அதெல்லாம் நோ பால் வரும். பாருங்கள் மக்களே, 3 பாலும் 6 தான். ஆனால் ஒரு பால் மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன். பவுலிங் போகிற டியூட்டோரியல் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இப்போ இந்த பவுலிங் போகிறதெல்லாம் எனக்குலாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. என் தம்பி வேறு என்கிட்ட இதில் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சக்தி, பார்த்தீங்களா எப்படி விக்கெட் எடுக்கிறேன். எனக்கும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன், எப்படி போடணும்னு சொல்லி தந்தேன். இவன் தான். ஸோ இவன் நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. இவனுக்கெல்லாம் விளாட தெரியுது, நம்மளுக்கு தான் விளாட தெரியலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே ஸ்லோவாக போடுவோம், ஏன்னா அவன் அப்படின்னா தான் சீக்கிரம் வருதுன்னு அடிக்க மாட்டேன். ஸ்லோவாக அவன் சீக்கிரம் வரும்னு நினச்சிக்கிட்டு சீக்கிரம் அடிச்சிருவேன், தப்பிச்சு விக்கெட் எடுத்துடலான்னு பார்த்தா அதுவும் முடியலை. நாடா அது, இவன் என்னடா தள்ளி வந்துக்கிட்டே இருக்கேன். போடு, ப்ளூ கலர் பெர்ஃபெக்ட். டிகிரிஸை பாரு, கட் பால் போடுவேன் அவன். கட் பால், ஆஹா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். கொஞ்சம் இவனை பின்னாடி, இந்த ரவுண்டை பின்னாடி தள்ளி வைக்கணும். இப்போ கரெக்டாக வரும் சார். இப்போ வந்துருந்தா அவனை எப்போயும் அவுட்டை பண்ணியிருக்கலாம். போடு, லாஸ்ட் பால் விக்கெட்டு. எப்போ அன்எக்ஸ்பெக்டட்ப்பா, அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். எனக்கே தெரியாது இப்படிலாம் நடக்கும்னு. வாட் அ சர்ப்ரைஸ். எப்பா அடுத்து என்ன மேட்ச். இப்போ நம்ம ரியல் மேட்ச்குள்ளே போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரியல் மேட்ச்குள்ளே வந்துட்டோம். போட்டேன், போடு 6. எடுத்தோன்னே 6 அடிக்கிற வேண்டாம். நாங்கள்லாம் ஹேட்ரிக் அடிப்பேனான்னு பார்ப்போம். ஹேட்ரிக் அடித்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஹேட்ரிக் 3 பால் தொடர்ந்து அடிக்கணும். சரி பார்ப்போம். ஹேட்ரிக் 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 தோனி. போடு 6. இந்த பெர்ஃபெக்ட்டுன்னு வந்துட்டாலே ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. 6ன்னு அடிச்சிருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு பாலுக்கு ஹேட்ரிக். ஒரு பாலை மட்டும் அடிச்சுட்டா ஹேட்ரிக் வந்துடும் நம்மளுக்கு மக்களே. ஹேட்ரிக் மக்களே, அவ்வளோதான் மக்களே. 6 666, அவ்வளோதான் நம்மளுக்கு ஹேட்ரிக் தான். விடுங்க. இப்போ இன்னொரு ஹேட்ரிக், டபுள் ஹேட்ரிக் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்னும் 3 பால் ஹேட்ரிக் அடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போடுறேன், அடி, அவ்வளோதான் பெர்ஃபெக்ட். ஒரு 6, இன்னும் 2 6 மட்டும் அடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன, போடுங்க. ஏன் லேட் பண்ணுறீங்க, வாங்கப்பா போடுங்கப்பா, டைம் இல்லை. போடு. என்ன இவன் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கேன், போடுறது தவிர அவன் எல்லாத்தையும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மக்களே, சைட்லாம் அடிப்பேன். 6, இன்னும் ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு 6 அடிச்சுட்டா போதும். ஒரே ஒரு 6.
ஒன்றே ஒன்று மக்களே, பார்த்துப்போம். ஒன்றே ஒன்று. போடு போடு, 2 ஹேட்ரிக் அடிச்சிட்டோம் மக்களே. போடு, 2 ஹேட்ரிக். சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தான் பவுலிங்கா? பவுலிங். இதில் நம்ம வந்து இப்படி வச்சுப்போம். பர்ஃபெக்ட். இவனை இப்படி வச்சுப்போம். ஸ்லோவாகவே போடுவோம் இந்த தடவை. ஏன்னா போட்டால் அதுதான் நம்புவேன். அது என்ன, ஐயோ கேட்ச் அவுட். போடு, கேட்ச் அவுட் மக்களே. சூப்பர் மக்களே. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. உங்கள் சப்போர்ட் தான் சொல்கிறேன். ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஆச்சு போட்டு விடுங்க மக்களே. போடுங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிடுங்க. என்னென்ன கிடச்சிருக்கு, உனக்கு லெவலப் கார்டு தான் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இன்னொரு மேட்ச் போடலாமா வேணாமா? என்ன பண்ணுறது? சேலஞ்சஸ் அது என்னது? அன்லாக்கட் level 3 கிடக்கட்டும். மேட்ச் போடுவோம் வாங்க. போடுவோம் மக்களே மேட்ச்சு. வச்சா தொண்டை வலிக்குது மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது மக்களே? இன்றைக்கி நான் வேறு ஒரு கிராணி இந்த மாதிரி ஆர்ஆர் வீடியோ போடுறேன். பாருங்கள் மக்களே. போடு, பெர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? பின்னாடி அடிப்போம். பின்னாடி ஒரு 6 இப்படி அடிக்கலாம் மக்களே. 6 பின்னாடி அடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி அடிக்கிறது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால இந்த பின்னாடி நம்மளுக்கு அடிக்கிறதுனால அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் 6க்கு. அதே மாதிரி 4க்கும் தான் சொல்கிறேன். ஒரு சில பிளேயர் இந்த மாதிரி இந்த மாதிரியே வாங்கிட்டு இருக்குன்னா 6 அடிக்க வழியே இல்லைன்னா இந்த பின்னாடி பக்கத்தை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்து பார்ப்போம். 2 6 அடிச்சிருக்கேன், ஒரு 2. அப்படியே கண்டினியூஸாக இன்னும் 3 6 அடித்தா நல்லாயிருக்கும். அடச்சே, நம்மளால் ஹேட்ரிக் அடிக்க முடியல கடைசி வரைக்கும். சரி, 4 ஆச்சு போச்சு, சந்தோஷம். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட்டு போடு, அவ்வளோதான். ஒரு 6. சூப்பர், ஒரு 6 அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு போடு, விடு, அவ்வளோதான். லாஸ்ட்டு ஒரு 6 அடித்து முடிச்சாச்சு மக்களே. அடுத்து நம்ம தான் பவுலிங்னு நினைக்கிறேன். வாங்க பவுலிங் போகலாம். இப்போ என்ன பண்ணுறது, யார் எடுக்கலான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. கட்பால் போடுறவன் எடுக்கலாமா இல்லையா? இது என்னது பால் கூட வாங்கலாமா அதில்? சரி, அது எப்படின்னு பார்த்துக்கலாம் அப்புறமாட்டி. இப்போ நம்மளுக்கு வேறு வழி வாங்க. அச்சோ, இன்னும் டைம் போகுமா? ஐயோ, வேறு வழி இல்லாமல் அமுக்கி தொலைஞ்சிட்டேனே. பிடிங்கடா. நல்லது. ஆனால் அவங்களுக்கு 2 ரன்னா. சரி, ஓகே, 2 ரன் போயிருக்கு அவங்களுக்கு. நம்ம தான் ஜெயிக்கணும் மக்களே. நம்ம தான் அந்த மாதிரி இருக்கணும். கட்பால் எடுத்துக்கலாம். கட்பால் போடுறவனே காப்பாற்றிடுறா எப்படியாச்சு. போடு. 8.4 degrees தானா? சரி, வேறு வழி இல்லை. போ. 9 வந்திருந்தா அடிச்சிட்டானே. 9 வந்திருந்தா கூட பரவாயில்ல. 9.8 இந்த மாதிரி வந்திருந்தா கூட பரவாயில்ல. 4 அடிச்சிட்டேன். ஆனால் 6 அடித்தாதே அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். 6 எப்படின்னா கேட்குறீங்க? 6 அடித்தா எப்படி தலைவலிக்குன்னு தெரியுமா? நம்ம தோற்று போயிடுவோம். அந்த ப்ரெஷர்லேயே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். இப்போ நம்ம இவன் 2 ரன் அடிச்சிருக்கானா 3? 2 ரன். சூப்பர். இப்படியே போயிடும், நம்ம ஜெயிச்சிருவோம். இன்னும் 3 6 கூட அடித்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் மக்களே. பாருங்கள், இன்னும் 2 6 அடிக்கக்கூடாது. எப்படியோ ஒரு 6 கூட. இன்னும் கேட்ச் அவுட் இல்லையா? அவன் திருவாதனா பிடிச்சான். பிச்சு குத்திருச்சு போல. ஒரு ரன் எடுத்துட்டேன். இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைடு இது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே மக்களே. அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டு போடுறேன். அடி அத்தி போட்டான்.
4 போட்டான். ஆனால் எப்படியா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், கவலைப்படாதீங்க. நம்ம தான் ஜெயிப்போம் பாருங்கள். இப்படியே ஒரு 6 அடித்தா கூட 19 தான் வரும் ரன்னு. நம்ம 30ல் இருக்கோம். போடு, இப்போ தான் வருது. த்ரூவாக போடும் போது தாண்டா உனக்கெல்லாம் வரும். கேட்ச் அவுட்ரா, அவ்வளோதான்டா, சிம்பிள்ரா. விக்கெட்டு அது அந்த ஒரு ரன் கூட எடுக்க வரல நம்ம விக்கெட். நம்ம தான் ஜெயித்தோம். வாங்க போகலாம். ப்ரைஸ் வந்து என்ன நல்ல மனுஷங்களா இருக்காங்க. 20 டைமண்ட், அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. விட்டுருவோமா நம்ம? என்ன இது இப்படியும் இருக்கா? போடி, இனிமேல் நம்ம தான் கெத்து. வாங்க. அப்புறம் என்னமோ இல்லை, இந்த பிளே திரும்ப கொடுத்து விளாடுவோம். என்னதுக்கு இந்த சைடில் லீகெலாம் இருக்கா? அதெல்லாம்க்கா 12 லெவல் 10 நெக்ஸ்ட்டு 14. என்ன பெல்மோரிஜியன் என்னமோ இருக்குது. லண்டன் 11-16 லண்டன் ஓப்பன் ஆகுமா? அவங்க கூடயும் போட்டுருவோம். சரி, என்னது அன்லாக் பேக் டூர். சூப்பர். 2 மணி நேரமா? சாரி 3 மணி நேரம். எல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இந்த கேமில் எப்படி தான் அநியாயமாக இருக்குமோ. விலையெல்லாம் 500 டைமண்ட் மேலே பேட்டெல்லாம் கேட்குறாங்க. அது என்னென்னு காமிக்கிறேன். எப்படி இந்த பேட்டு, இந்த ஸ்கில் பால் இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன் மக்களே. ஃபஸ்ட் நம்ம மேட்ச்சில் விளாடுவோம். ஒரே ஒரு மேட்ச் போட்டு அப்புறம் காமிக்கிறேன். உள்ளே போவோம் வாங்க. நம்ம தான் பேட்டிங். சூப்பர், வாங்க நம்ம பேட்டிங். ஷூ எனக்கு என்னப்போ. இப்போ என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட்டு போட்டேன். ஷூ 6 அடிப்பேன்னு பார்த்தா குட்டுன்னு போதே. சரி, 3 ரன்ஸா 2 ரன்ஸா 2 ரன்ஸ். ஓகே, பரவாயில்ல, நாட் பேட். பார்த்துக்கலாம். இந்த பின்னாடி அடிக்கிறது அட்வான்டேஜ்லாம் நான் எடுக்க மாட்டேன் மக்களே. எடுத்தால் அசிங்கமாக போயிடும். பின்னாடியே அடிச்சு 6 அடிக்கிறானே, நாங்கள் நம்மளை போட்டு மிரட்டி தொலைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தமிழ்நாடு சர்வர்லேருந்து வெளிநாட்டு சர்வர்லேருந்து எல்லாம் கனெக்ட் ஆகும் மக்களே இந்த கேமில். ஆஃப் ஸ்பின்னர் எடுத்து போட்டேன். ஒரு 4 ஒரு 2 6. இப்போ பாரு, தள்ளிக்கிட்டே போகிறேன். அச்சோ, நல்ல வேலை. அவன் ஆஃப் ஸ்பின்னர் அடித்தது நம்மளுக்கு நல்லதாக போச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்துச்சு, அவுட் ஆகிருப்போம். ஆனால் நம்மளுக்கு முட்டை ரன் தான் இப்போ கிடச்சிருக்கு. அதுதான் இன்னும் பெரிய சோகம். வாங்க மக்களே, சூப்பர் மக்களே. ஸோ மக்களே, அடிச்சிட்டோம் மக்களே. பெர்ஃபெக்ட், ஒரு 6. சூப்பர் மக்களே, அவ்வளோதான். நம்ம ஒரு 6 அடித்தாச்சு. இன்னும் இந்த 2 பால்லே 6 அடித்தா நம்மளுக்கு வின் ஆக வாய்ப்பு இருக்குது. போடு. அச்சோ, இவங்க இந்த குண்டுனே கொடுத்து சாவடிக்கிறாங்களே. 3 ரன்ஸ். 3 ரன்ஸ். சூப்பர், 15 ரன்ஸ். இன்னும் ஒரே ஒரு 6 அடிக்கணும் மக்களே. அதெல்லாம் கடவுளே, அடிச்சிடணும். ஒரு 6 ஆச்சு. ஐயோ, இவன் தள்ளியே இங்கே ஒரு இடத்துல வை, இல்லைன்னா கடுப்பாயிருவேன். அவ்வளோதான். சூப்பர், ஒரு 6. இப்போ அவங்கள அவுட் பண்ண பார்க்கணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து 6 அடிச்சாங்கன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம் மக்களே. அதுதான் நான் உறுதியாக சொல்லுவேன். நம்ம அவங்கள ஜெயிக்கவே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? இங்கே வைக்கலாமா? உனக்கு தள்ளி போ தெரியுமா? இங்கே பாருங்கள் அடிக்கிறத. நோ பால். நோ பால் போயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா, நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை. நோ பால் போயிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை. இன்னொரு பால் போட்டாங்கண்ணா அவனுக்கு. பார்த்துக்கோங்க, இன்னொரு பால். இந்த கீழே ஒரு ரவுண்டு வந்துருச்சா, மேலே இல்லாத ரவுண்டு. அந்த நோ பால் அடித்த ஒரு ரன்னும் இவனுக்கு உண்டு. என்னடா பண்ணுறது, கஷ்டகாலம். அவன் 6 அடிச்சிட்டேன். 10 ரன் வந்துட்டானே. இவனை அடிக்க விடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. இவனை எடுத்துக்கலாம், ஆஃப் ஸ்பின்னர். கட் இங்கே வைக்கலாம். பர்ஃபெக்ட். என்ன டைம் போகுது? நல்ல வேலை, டைம் போனதில் நம்மளுக்கு ஒரு லக்கு. இந்தாடா பவுல்டா. ஐயோ, பவுல்டு இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பவுல்டு ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் லக்கு. இங்கே பாருங்க, இவன் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போதும், அதுதான் பிரச்சனை. அதுதான் அடிச்சிடுறாங்க. என்ன ஸ்டொக்கு வைக்கிறேன்? இந்த ஸ்டொக்கோட சீக்ரெட் தான் எனக்கு தெரியலை. எப்படி ஸ்டொக்கு வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டா பவுலில் இருந்து நம்மளும் இது பண்ணிடலாம். போடு, பெர்ஃபெக்ட்.
அதாவது 9.8 டிகிரி. அதையும் அடிச்சிட்டேன். அட சோம்பேறி பையனே, பக்கத்தில் என்னடா ஓடிக்கிட்டு இருக்கு, தாவி பிடிக்க வேண்டியது தானே. இப்போ இன்னும் 2 பால், அவனை அடிக்கவே விடக்கூடாது. ஓ பர்ஃபெக்ட், 9.8 டிகிரிஸ், சூப்பர். சுஷோ இதையும் அடிக்கிறானே, எல்லாம் அநியாயம்ப்பா. இதையும் அடிக்கிறான், நான் எப்படி போட்டாலும் அடிக்கிறானே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் இப்படி போடு. 7.4 டிகிரி போடு. நம்மளை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சிட்டாங்க. மேட்ச் லாஸ்ட்டு. சரி மக்களே, இதெல்லாம் விடுங்க மக்களே. கடுப்பு உன் மேலே கடுப்பாக இருக்கேன்டா. அந்த கடுப்பு சிம்பிளை போட வரேன். நான் இது இல்லை எப்படி அந்த ஸ்கில் பால், இந்த ஸ்கில் பேட்லாம் வாங்குறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஷாப்பு, இந்த ஷாப் அமைக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுலர் இவங்கெல்லாம் இவ்வளோ காசுக்கு விற்கிறாங்க. இந்தா இப்போ நான் அமுக்கிறேன் பாருங்கள், அவெல்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே தந்துருப்பாங்க. இந்த இது ஃப்ரீயாக தந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது. இங்கே பாருங்கள் பவுலர் எபிலிட்டிஸ், இதை காமிப்பாங்க. ஸ்கில்லு, இந்த ரெட் வந்து கம்மியாகுமா, அந்த ரெட் நோ பால் அது கம்மியாகுமா, அக்யூரேட்டாக போடுமா, பிளானிங், டைமிங் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும், வேறு ஒன்றும் இல்லை மக்களே. அவ்வளோதான். இது 250 டைமண்டு, இது ஃப்ரீயாகவே வாங்கியிருக்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, 790 டைமண்ட். அப்புறம் இந்த பேட்டு பை, இதெல்லாம் நான் உங்களுக்கு விலையோட காமிக்கிறேன். இந்த பால் பேட்லாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு விலையோட காமிக்கிறேன், எத்தனை டைமண்டோடன்னு காமிக்கிறேன். நீங்கள் இந்த டீம் அமுக்கிட்டு இந்த பேட்ஸ்மேனுக்கு போனீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேன் காமிக்கும். இங்கே பால்ஸ்க்கு முன்னாடி இங்கே பால் வாங்கிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். 10 பால்ஸ் தருவாங்க. அப்புறம் 50, 100 இது வரைக்கும் போகும் மக்களே, நிறையாதே போகும் இது வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லயன் பால், லயனு இது கோப்ரா, இதுதான் இருக்கிறதுலே டெலிவரி ஸ்கில்லு. மிகப்பெரிய வளைஞ்சு போகும். இதெல்லாம் நீங்கள் சுஹாஸ் கையிலலாம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஆஃப் கட்டர் போடு, விக்கெட் தான். ஹைனஸ், டைமிங் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணும் இதில். இது வந்து லயன் ஸ்கில்லு, டெலிவரி பர்ஃபெக்டாக போகும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பேட்ஸ்மேன்னா அது பேர் பேட்ஸ்மேனுக்கு போகும். அப்புறம் பக்கத்துலேயே இந்த பேட் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், அதை நீங்கள் அமுக்கணும். எத்தனை பேட் வருது பாருங்கள். இந்த டைகர் பேட் அமுக்குனியாக வச்சுக்கோங்க. 120க்கு 5 பேட்டு தருவாங்க. 5 பிஸ்னாரி பயலுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அந்த லோட்டஸ் பேட், எலிஃபண்ட், ஸ்னேக் ஓரளவு இருக்கும். ஆனால் நல்லா அடிக்கும். ஸ்கில்லு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு பேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மேட்ச் முடிகிற அளவுக்கு ஒரு பாலுக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சீட்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் அநியாயம் பண்ணுறாங்க டைகர் பேட்டுன்னு சொல்லி. இவ்வளோ காஸ்ட்லியாலாம் வைக்கக்கூடாது மக்களே. அப்புறம் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. திரும்ப நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.